அரவிந்த் ரெமிடிஸ் லிமிடெட் இடங்களில் சோதனை செய்த அமலாக்கத்துறை அதனுடன் தொடர்புடைய விளம்பரதாரர் நிறுவனங்களின் 15 லட்சம் பங்குகளை முடக்கினர். கடந்த 2 நாட்களாக அரவிந்த் ரெமிடிஸ் லிமிடெட் நிறுவனம் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 637 கோடியே 58 லட்சம் வாராக்கடனாக உள்ளதாக தெரியவந்தது. இது பற்றிய பஞ்சாப் நேஷனல் வங்கியின் புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. அதில் வங்கி நிதிகள் விளம்பரதாரர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு ஷெல் நிறுவனங்கள் மூலம் பணம் கடத்தப்பட்டது. ஷெல் நிறுவனங்களை நிர்வகிக்க புரோமோட்டர் அரவிந்த் பீஷாவால் புரோக்கர்கள் மூலம் பல போலி இயக்குநர்கள் நியமிக்கப்பட்டதும் தெரியவந்தது. வங்கிகளுக்கு அதிக வருவாய் ஈட்டுவதை காட்டுவதற்காக வங்கி நிதிகள் ஷெல் நிறுவனங்களிடையே சுழற்சி முறையில் பரிமாறப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. வங்கி கடன்கள், சொத்துக்களை மீட்பதை தடுக்க குடும்ப உறுப்பினர்கள், தொலைதூர உறவினர்கள் உள்ளிட்டோரின் பெயரில் பல வகையான சொத்துக்களை வைத்து இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் விளம்பரதாரர்கள் வைத்திருந்த பல நிறுவனங்களின் சுமார் 15 லட்சம் பங்குகளை அமலாக்கத்துறை முடக்கியது. சோதனையில் கைப்பற்றப்பட்ட குற்றம் சாட்டப்படக்கூடிய டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை கொண்டு சொத்துக்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. செம்மஞ்சேரியில் நீர்நிலையில் அமைக்கப்பட்டுள்ள காவல் நிலையத்தை அதே பகுதியில் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்வது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 61 ஹெக்டேர் நிலம் மேய்க்கால் தாங்கல் சாலை என்பதை 1987ஆம் ஆண்டு மேய்க்கால் சாலை என வகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆனால் எந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த நிலம் வகை மாற்றம் செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பினர். ஆவணங்களின் அடிப்படையில் அந்த நிலம் நீர்நிலை பகுதி என்பதால் செம்மஞ்சேரி காவல் நிலையத்தை அதே பகுதியில் வேறு இடத்திற்கு இடமாற்றம் செய்வது தொடர்பாக 3 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.